அபிஷன் ஜீவந்த் ஒரு டிசைனராக இருக்கார். அவருக்கு அவரோட அக்கா தீவிரமாக பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அக்கா பார்த்துருக்க பொண்ணை வேண்டா வெறுப்பாக ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த பொண்ணு தான் மிக பிரபலமான இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கதாநாயகி அனஸ்வரா ராஜன். மீட் பண்ண பிறகு தான் தெரியுது ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூலில் படித்தவங்க அப்படின்றது. என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அவங்களோட பாஸ்ட் லவ்வை பற்றி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நாம் ரெண்டு பேருமே நம்மளோட லவ்வை ஒழுங்காக சொல்லவே இல்லை. ஸ்கூலில் நாம் யாரை ஒன் சைடாக லவ் பண்ணமோ அவங்கள தேடி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கடந்த கால காதலை தேடி போகிற இவங்களோட பயணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை இவங்களோட கடந்த கால காதலர்களோட ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. படம் முழுக்க ஒரு ரொமான்டிக் ஃபீலையும் ஜாலி மூமெண்ட்டையும் மெயின்டைன் பண்ணதுக்காகவே இயக்குனரை நாம பாராட்டலாம். ஹீரோவா அபிஷன் ஜீவந்த், சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இயக்குனர் தான் இந்த அபிஷன் ஜீவந்த். இயக்குனராக அந்த படம் மூலிமா ஃபுல் மார்க் வாங்கியிருந்தார். இந்த வித் லவ் படம் மூலிமா நடிகராக ஆக்டிங்கில் ஃபுல் மார்க் வாங்கலை அப்படின்னாலும் பாஸ் மார்க் வாங்கிடுறாரு. ஆனால் ஆக்டிங் ஸ்டைலில் எதுக்காக பிரதீப் ரங்கநாதனை ஃபாலோ பண்ணுறாருன்னு தெரில. பல இடங்களில் டிராகன் டியூட் படத்தில் வர பிரதீப் ரங்கநாதனை தான் ஞாபகப்படுத்துகிறாரு. பிரதீப் ரங்கநாதனே தனுஷை காப்பி பண்ணிகிட்டு இருக்காரு, தனுஷ் ரஜினியை காப்பி பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே ஒரிஜினல் ஒன்று இருக்குது, ஆனால் டூப்ளிகேட்ஸ் நிறைய இருக்குது. ஆக்டிங்கில் ஃபுல் மார்க் வாங்குறது ஹீரோயின் அனஸ்வரா ராஜன் தான். படத்தோட ஜீவனே இவங்க தான். சின்ன சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன், சினுங்கல்கள், டக்குன்னு மாறுற முகபாவனைகள், லவ் அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு ஏங்குறது அப்படின்னு இவங்க வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே தியேட்டரில் கிளாப் சவுண்டு தான். ஹீரோயின் அக்காவை வர ஆர்ஜே ஆனந்தி, ஸ்கூல் டீச்சராக வர சரவணன் ரெண்டு பேருமே சப்போர்ட்டிங் ரோலில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டாக வர சச்சின் நாச்சியப்பன், ஹரிஷ்குமாரோட ஒன்லைன் காமெடியும் நல்லாவே இருக்குது. ஷான் ரோல்டனோட மியூசிக்கில் 3 பாட்டுமே கேட்க நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயும் எந்த குறையுமே இல்லை. கதை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்காரு அறிமுக இயக்குனர் மதன். 96 படத்தோட ஸ்கூல் போர்ஷன்லேருந்து உல்ட்டா பண்ணி எடுத்திருந்தாலும் ஹீரோவோட ஸ்கூல் டைம் லவர் மீட் பண்ணுற சீன்லையும், ஸ்கூல் மாஸ்டர் நல்லது செய்ய போய் அதை தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டு அவமானப்படுற சீன்லையும் நல்ல ரேட்டிங் தெரியுது. ஆனால் படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்பா ஸ்மோக்கிங் பழக்கத்தால் லங் கேன்சர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்கிற ஹீரோயினி, ஹீரோ சிகரெட் பிடிக்கும்போது ஏன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தெரியல. ஹீரோயினை விட 2 வயசு பெரிய பையன். ஆனால் ஹீரோவை ஹீரோயின் ஒருமையில் தான் பேசுகிறாங்க. ஹீரோ அவங்கள வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. மாடர்ன் கேலாக காட்டுறது அப்படின்னாலே தம்மு தண்ணி அடிக்கிற மாதிரி காட்டினா போதுன்னு யார் சொன்னாங்கன்னு தெரில. ஹீரோயின் சரக்கு அடிக்கிற மாதிரி வரக்கூடிய காட்சியெல்லாம் தேவையில்லாத ஆணிதான். ஹீரோயினும் கிளைமேக்ஸில் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு டென்ஷன் எடுத்த வேண்டிய காட்சியில் இவங்க வச்சிருக்கிற மட்டமான சீனு, டைரக்டரோட மட்டமான அறிவில்லாத யோசனை, கேவலமான கற்பனை. படமாக பார்த்தோம்னா அங்கங்கே கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஓவராலாக என்கேஜிங்கான ரொமான்டிக் ட்ராமா தான் இது. இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸுக்கும் ஒரு தலையாக காதலிச்ச 90s கிட்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். இந்த படத்தோட கதை கருவுக்காக இது 16 வயதுக்கு மேற்பட்டவருக்கு மட்டுமே. இந்த படம் இன்னும் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பார்க்கலாம். ஆல்ரெடி 96ன்னு ஒரு படத்தை பார்த்தே ஸ்கூல் பசங்க எல்லாம் கெட்டு போய் சுற்றிட்டு இருக்காங்க. துப்பட்டாவை தூக்கிட்டு போகிறது, ரிப்பனை தூக்கிட்டு போகிறது அப்படின்னு எல்லாமே நடக்குது. நடுவில் இந்த டியூடுன்ற ஒரு குப்பை படம் வேறு, அதுக்கப்புறமா இந்த வித் லவ். இந்த படம்லாம் இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போகிறது அப்படின்னு தெரியல. இன்றைக்கி ஃபேமிலி மேனாக இருக்கிறவங்க இந்த படம் 96 படம்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாஸ்டாலஜி ஃபீல் வரும். ஆனால் அதுவே இன்றைக்கி இந்த படத்தை பார்க்குற இன்றைக்கி படிச்சுட்டு இருக்க பசங்களோட மனசில் இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்னாவே ஏதோ ஒரு லவ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் எல்லாமே போதிக்குது. இது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.